ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய ஆதரவு கட்சிகளை கழட்டி விட்டுட்டு புதிய கூட்டணியை அமைக்கிற வேலையில் ஈடுபடுறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைச்சிருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 சீட்டுகள் தேவைப்பட்டது. அதில் அவங்க 107 சீட்டு தான் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், IUML, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. எப்படியோ ஒரு வழியா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றாரு. ஸோ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு மட்டும் கொடுக்குறோம், அமைச்சரவையில் எங்களுக்கு எந்த ஒரு பதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து விசிகா, IUML, காங்கிரஸ் இவங்களுக்கு மட்டும் அமைச்சரவையில் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மற்ற கட்சிகளில் 1, 2, 3 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கிட்ட 47 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. விஜய் அவர்கள் இவங்க கிட்ட ஏன் ஆதரவு கேட்கலன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்கன்னா, அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கறதுக்கு பதிலாக அதிமுகவை உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு இழுக்கிறதுக்கான வேலையில் முதல்வர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய கூட்டணி பாமக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்டேயுமே 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இவங்க கிட்ட ஏன் ஆதரவு கேட்கல அப்படின்னு சொல்லி அப்போ நிறைய கேள்விகள்லாம் எழும்புச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு மைனாரிட்டி அரசாக தான் இருக்காங்க. மைனாரிட்டி அரசுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஜெயிக்க முடியாமல், ஸோ அவங்களுக்கு ஒரு ஆதரவு கட்சிகள் தேவைப்பட்டது. ஸோ ஆதரவு எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டது. ஸோ இந்த ஆதரவு எம்எல்ஏக்கள் கூட இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறதுனால இப்போ அவங்க மைனாரிட்டி அரசாக இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் இது எப்படியாவது மெஜாரிட்டி அரசா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட பேசி அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு, இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அதில் அவங்கள மறுபடியும் போட்டியிட வச்சு ஜெயிச்சா அவருக்கு மெஜாரிட்டி கொடுக்குன்னு சொல்லி அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. இதை எதிர்கட்சிகள் விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்ட காசு கொடுத்து அந்த எம்எல்ஏக்களை வாங்குறதாகவும் எதிர்கட்சிகள் குற்றத்தை சாட்டிட்டு வராங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தான், ஆனால் திமுகவுடைய கூட்டணியை தொடருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், அதாவது ஒரு வேளை இவங்க எப்போ வேணாலும் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு போயிடலாம், ஸோ அப்புறம் நம்மளுடைய ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளே ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதில் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் அவங்களோட நிலைப்பாடு என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடன் நாங்கள் தொடருவோம், அதாவது ஒரு கூட்டணியாக தொடருவோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தேர்தலில் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடன் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னதான் ஒரு நம்பிக்கை கொடுத்தாலுமே அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிகளை விஜய் அவர்கள் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி கிழக்கு தொகுதி, அதாவது விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிட்டார் இல்லையா, அதில் திருச்சி கிழக்கு ஒன்று, பெரம்பூர் தொகுதி ஒன்று. அவர் இப்போது திருச்சி கிழக்கை தான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரம்பூர் தொகுதியில் எம்எல்ஏவை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது அந்த தொகுதியோடு சேர்த்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ அதெல்லாம் சேர்த்து 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 107 சீட்டுகள் மட்டும் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மெஜாரிட்டி காட்டணும்னு நினச்சா 118 சீட்டு அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படி பார்த்தா இன்னும் அவங்களுக்கு 11 சீட்டு தேவைப்படுது. ஸோ கம்யூனிஸ்ட் விசிகாவுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கிறது. ஒரு சில டைம் இல்லை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்போம், கூட்டணின்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அப்போது நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இருப்போம் அப்படின்னு சொல்லி விசிகா ஒரு தடவை பேசுகிறாங்க.
கம்யூனிஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே நிலைப்பாடு இருக்காங்க. ஆனால் இந்த விசிக ஒரு தடவை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்புன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடன் நட்பு தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டாண்டு ஒரே மாதிரி இல்லை, அப்பப்போ மாறிட்டே இருக்கிறதுனால எப்படியாவது விஜய் அவர்கள் மெஜாரிட்டி காமிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இப்போ பாமக கிட்ட ஆதரவு கொடுக்கும்படி விஜய் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுது. அன்புமணி அவர்கள்கிட்ட நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சௌமியா அன்புமணி அவர்களை நாங்கள் அமைச்சர் ஆக்குறோம், அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லப்பட்டதா இப்போ ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ எதுக்காக அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ், தாவேகா, பாமக இந்த 3 கட்சிகள் இருந்தாலே தாவேகாவிற்கு 116 சீட்டுகள் கிடைச்சிருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? ஸோ 7 தொகுதியில் இடைத்தேர்தல் வரதுனால இப்போ 117 சீட்டு அப்படி காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. 114 சீட்டு தாவேகா காமிச்சாலே போதும். ஸோ அப்படி பார்த்தா தாவேகா, பாமக, காங்கிரஸ் இவங்க 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட 116 இருக்கு. ஸோ 114 தான் நமக்கு தேவையானது, அதை விட 2 எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதனால இந்த கணக்கு விஜய் அவர்கள் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தலில் 7 தொகுதிகளில் மறுபடியும் வேட்பாளர்களை நிற்க வச்சு தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சுது அப்படின்னா அதிக எம்எல்ஏக்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் விஜய் அவர்கள் கால்குலேஷன் போட்டு இந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.